யமுனை நதியில் அபாய அளவை தாண்டி வெள்ளப்பெருக்கு நேரிட்டுள்ளதால் டெல்லியில் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் அவதியடைந்துள்ளனர். டெல்லியில் பெய்து வரும் கனமழையாலும் அண்டை மாநிலங்களில் உள்ள அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு அதிகரித்திருப்பதாலும் யமுனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளது. யமுனை ஆற்றின் கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதியில் உள்ள 15,000 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். டெல்லி ஹரியானா எல்லையான குருகிராமில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கனமழைக்கான ஆரம்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தனியார் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணியாற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளிகளை ஆன்லைனில் நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செப்டம்பர் 4ஆம் தேதி வரை மழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ராஜஸ்தானில் பெய்து வரும் கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. தௌசா பகுதியில் ஏரிகள் நிரம்பி சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதனால் பல கிராமங்களுக்கு செல்லும் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. தௌசாவில் மட்டும் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஹரிபுரா அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மக்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான ஏற்பாடுகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 6வது முறையாக நிறைந்துள்ள மேட்டூர் அணை தன் 92 ஆண்டுகால வரலாற்றில் ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறது. கனமழையால் ஏற்பட்ட நீர்வரத்தால் அணை நிறைந்திருப்பது விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அணைக்கு வரும் 35,000 கனஅடி நீரும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. 16 கண் மதகுகள் வழியாக 12,500 கனஅடி உபரி நீரும், பாசனத்திற்காக 22,500 கனஅடி நீரும் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலக பொருளாதார சூழல் மோசமாக இருந்தபோதும் அவற்றையும் மீறி இந்திய பொருளாதாரம் 7.8 விழுக்காடு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செமிகண்டக்டர் தொடர்பான கருத்தரங்கில் பேசிய பிரதமர், இந்தியாவில் உருவாக்கப்பட உள்ள சின்னஞ்சிறு செமிகண்டக்டர் சிப்புகள் உலகில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். கச்சா எண்ணெய் கருப்பு தங்கம் போல் கருதப்படுவதாகவும், ஆனால் செமிகண்டக்டர் சிப்புகள் வைரம் போன்று மதிப்புள்ளதாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். ஆப்பிரிக்க நாடான சூடானில் நபிகள் நாயகத்தின் பிறந்தநாள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தலைநகர் கார்டூமில் 3 ஆண்டுகளாக உள்நாட்டுப் போர் தீவிரமாக நடந்து வந்த நிலையில் இவ்விழா நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது போர் ஓய்ந்துள்ள நிலையில் விழா வழக்கத்தை விட அதிக உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. மக்கள் புத்தாடை அணிந்து இசைக்கருவிகளை வாசித்து ஊர்வலமாக சென்று மகிழ்ந்தனர். கடைகளில் விதவிதமான இனிப்பு பண்டங்கள் விற்பனையும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளருடன் மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் வரும் 5ஆம் தேதி முக்கிய முடிவை அறிவிக்க உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பழனிசாமி செங்கோட்டையன் இடையிலான விரிசல் அதிகரித்து வரும் நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வெளியே சென்ற பழனிசாமியை செங்கோட்டையன் சந்திக்காதது பேசுபொருளானது. இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் தனது ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தினார். கட்சி தலைமை மீதான அதிருப்தி அதிகரித்து வரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். இதில் பவானிசாகர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ பன்னாரையும் பங்கேற்றார். ஆலோசனைக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச இருப்பதாக தெரிவித்துள்ளார். 5ஆம் தேதி அன்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனம் திறந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மனம் திறந்து பேசப்போவதாக கூறியிருப்பது பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோருக்கு ஆதரவான கருத்தாக இருக்கலாம் என மூத்த பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ்ஓ, சசிகலா, தினகரன் இந்த 3 பேரையும் சேர்த்துக்கொள்வது கூடாதுங்கிறதுல ரொம்ப அவர் திட்டவட்டமாக இருக்கிறாரு.
எந்த விதமான ஒரு சமரசத்திற்கும் இடமில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது இந்த மாதிரி இதுவும் வரும்பொழுது இப்பொழுது இவங்க 3 பேரும் அப்புறம் செங்கோட்டையன் போன்றவர்களாம் ஒன்று சேரப்போகிறார்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் ஊகிக்க தோன்றுகிறது. டெட் தேர்வு குறித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து கருத்து கூறிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆசிரியர்களை தமிழ்நாடு அரசு என்றும் கைவிடாது என தெரிவித்துள்ளார். மேக்ஸிமம் எங்களோட டீச்சர்ஸ் அனைவருக்குமே ஒரு அரணாக இந்த பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாகத்தான் அதை நாங்கள் பார்க்கோம். கண்டிப்பாக எங்களுடைய டீச்சர்ஸ் யாரையும் கைவிட்டு விடாமல் அது சார்ந்து எப்படி ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாங்கள் அரவணைக்கிறோமோ அரவணைப்பதற்கான என்னென்ன பணிகளாம் செய்ய முடியுமோ அத்தனை சாத்தியக்கூறுகளையும் செய்வதற்கு தான் நாங்களும் இன்றைக்கி காத்து கொண்டிருக்கின்றோம். எப்படியுமே இந்த ஒவ்வொரு டீச்சர்ஸ் சார்ந்திருக்கின்ற சங்கங்களும் எப்படியும் ஒரு ரிவ்யூ போவாங்க. எப்படியும் இருந்தாலும் அரசாங்கத்தின் சார்பாக நம்முடைய டீச்சருக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்று தான், யாரும் கவலைப்பட வேண்டாம், உங்களை அரசாங்கம் என்றைக்குமே கைவிடாது என்பதை நான் தெரிவிக்கிறேன். சென்னை மதுரவாயல் பகுதியில் உயர்மட்ட மேம்பாலத்தின் பணிகள் 90% நிறைவடைந்துள்ளன. மதுரவாயல் நொளம்பூர் கூவமாறு இடையே 120 மீட்டர் நீளமும் 12 மீட்டர் அகலத்திலும் சுமார் 120 கோடி ரூபாய் செலவில் 2 உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. பாலம் முழுமையாக எழுப்பப்பட்ட நிலையில் நடைபாதையில் கல் பதிப்பது, தடுப்பு வேலி கம்பிகள் அமைப்பது, மின் விளக்குகள், சிசிடிவி கேமராக்கள் மற்றும் வளைவுகள் அமைப்பது ஆகிய பணிகள் 90% நிறைவடைந்துள்ள நிலையில் 10 நாட்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு பாலம் திறக்கப்பட உள்ளது. மனிதர்களால் இசைக்கருவிகளை வாசிக்க முடியும், ஆனால் தாவரங்களால் முடியுமா? முடியாது என்பதே நமது பதிலாக இருக்கும். ஆனால் முடியும் என நிரூபித்துள்ளனர். சிறு செடிகள், காளான்களை கொண்டு இசைக்கருவிகளை இயக்க வைத்துள்ளனர். ஜான் ரோஸ் மற்றும் ஆண்டி கிட் ஆகியவர்கள்தான் இந்த வியப்பிற்கு விதை போட்டவர்கள். தாவரங்களில் உள்ள இயல்பான மின்னாற்றலை கொண்டு செயற்கை கை போன்ற மின்னணு சாதன உதவியுடன் இசைக்கருவியை வாசிக்க வைத்ததாக அவர்கள் கூறுகின்றனர். செர்பியாவில் ரயில் விபத்து சம்பவத்தை முன்வைத்து ஆளும் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் பிரம்மாண்ட பேரணி நடத்தினர். தலைநகர் பெல்கிரேடில் நடந்த பேரணியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி எண்ணற்ற மக்கள் பங்கெடுத்தனர். கடந்த ஆண்டு நோவிசான் ரயில் நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 15 பேர் உயிரிழந்தனர். அந்த விபத்துக்கு காரணம் ஆளும் அரசுதான் என குற்றஞ்சாட்டி தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவில் வயதானவர்கள் தனியாக வாழ்வது அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. கடந்த 2017-18 ஆண்டின் கணக்கின்படி 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 5.7% பேர் தனியாக வாழ்வதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது 2011 வெறும் 2% மட்டுமே இருந்தது. தென் மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் இந்த எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. தனிமையான சூழல் மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதால் வயதானவர்கள் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூட ஆள் இல்லாமல் தவிக்கின்றனர். பெரும்பாலும் கூட்டு குடும்பங்கள் குறைந்ததே இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. வயதானவர்கள் ஒன்றாக கூடி பேசி உடற்பயிற்சி, யோகா உள்ளிட்ட பயிற்சிகளில் ஈடுபடுவதே தனிமையை போக்க வழிவகுக்கும் என கூறப்படுகிறது. வயதானவர்கள் தனிமையாக இருந்தாலும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்றால் சமூகமும் அரசும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது. தெலங்கானா மாநிலத்திற்குள்ளேயே 4 ஆண்டுகள் படித்த உள்ளூர் மாணவர்களுக்கு 85% MBBS இடஒதுக்கீட்டிற்கான விதிகளுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு MBBS இடங்களில் 15% மாநிலங்கள் விட்டுக் கொடுத்துள்ளதால் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மீதமுள்ள இடங்களை உள்ளூர்வாசிகளுக்கு ஒதுக்க முடியும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உள்ளூர்வாசிகள் மத்திய மாநில பணிகளுக்காக தெலுங்கானாவிற்கு வெளியே பணிபுரிந்தால் குழந்தைகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மராத்தா இடஒதுக்கீடு விவகாரத்தில் அரசுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் மனோஜ் ஜாரங்கே தெரிவித்துள்ளார்.
அதே நேரம் தன் கோரிக்கை நிறைவேறும் வரை மும்பையை விட்டு அகலப்போவதில்லை என்றும் உயிரே போனாலும் இதே இடத்தில்தான் இருப்பேன் என்றும் அவர் கூறியுள்ளார். தங்கள் ஆதரவாளர்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் மும்பைக்குள் ஆதரவாளர்கள் வருவதை யாரும் தடுக்க முடியாது என்றும் ஜாரங்கி கூறினார். முன்னதாக ஆசாத் மைதானத்தை விட்டு மனோஜும் ஆதரவாளர்களும் வெளியேற வேண்டும் என உயர்நீதிமன்ற ஆணையை காட்டி காவல்துறை உத்தரவிட்டிருந்தது. அமெரிக்காவில் தனக்கு சிஇஓ பதவி வழங்க மறுத்த நிறுவனத்தையே வாங்கி பெண் ஒருவர் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளார். 1990களில் ஆப்பிள் பி என்ற நிறுவனத்தில் பணியாற்றிய ஜூலியா ஸ்டீவர்ட் என்பவருக்கு அப்போது சில அரசியல் காரணங்களால் சிஇஓ பதவி வழங்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட அதிருப்தியால் மற்றொரு நிறுவனத்தில் இணைந்து பணியாற்றி சிஇஓ பதவியை தனக்கு உரித்தாக்கினார் அவர். தொடர்ந்து கடின உழைப்பால் வருமானத்தை ஈட்டி ஆப்பிள் பி நிறுவனத்தையே வாங்கும் அளவுக்கு உயர்ந்தார். மதுரையில் மாற்றுத்திறனாளிகளுக்காக இயக்கப்படும் தாழ்தள பேருந்துகளில் உள்ள ரேம்ப் வசதி முறையாக செயல்படாததால் மாற்றுத்திறனாளிகள் அவதியடைகின்றனர். இதுகுறித்து வீடியோ வெளியிட்ட மாற்றுத்திறனாளி செல்வம், பேருந்துகளில் உள்ள ரேம்ப் வேலை செய்யவில்லை எனவும் அதனை பயன்படுத்த நடத்துனர்களுக்கு தெரியவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். போக்குவரத்து துறை உடனடியாக தலையிட்டு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எல்லா பஸ்ஸும் ரேம்ப் ஸ்டக் ஆகி போயிருக்கு. லோஃபர் பஸ்ஸு அதில் ரேம்ப் மெயின்டெனன்ஸே கிடையாது. பஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கிடையாது. நான் ஒரு வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கேன். லோஃபர் பஸ் ஒரு நம்பி ஏறலான்னு பார்த்தாக்கா என்னால் ஏற முடியல. சுமார் 1 மணி நேரம் நான் பஸ் ஸ்டாப்லேயும் நின்றுன்னு இருந்தேன் 5 மணிலேருந்து. அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு தான் 4வது பஸ்ஸில் நான் ஏறினேன். ஏறும்போது எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன். பஸ்ஸு ரேம்ப் சரியில்லை, மெயின்டெனன்ஸ் கிடையில. மதுரையில் அந்த லோஃபர் பஸ்ஸு மெயின்டெனன்ஸ் கிடையாது. பஸ்ஸு போது பாருங்கள். தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டத்தில் மீனவர்கள் போராட்டம் நடத்தினர். வானகிரியில் நூற்றுக்கணக்கான படகுகளில் கருப்பு கொடிகளை கட்டியவாறு கடலில் இறங்கி மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதேபோல் தரங்கம்பாடியில் திரளான மீனவர்கள் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மீன்வளத்துறை அதிகாரிகள் வந்து எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் இடையாத்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள 8 கிராம மக்கள் அரசு பேருந்து சேவை இல்லாததால் அவதிப்பட்டு வருகின்றனர். பள்ளி செல்லும் மாணவர்கள் உள்ளிட்டோர் 6 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டியுள்ளது. ஏற்கனவே இயக்கப்பட்ட பேருந்துகளும் வழித்தடம் மாற்றப்பட்டுள்ளதால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கவலை தெரிவிக்கின்றனர். பலமுறை புகார் அளித்துள்ள நிலையில் பேருந்து சேவையை மீண்டும் தொடங்க இனியாவது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகின்றனர். எங்கள் ஊருக்கு வர்ற பஸ்ஸெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1 மாத காலமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. புனிதமலை பஸ்ஸு, சேலம் பஸ்ஸு எல்லா பஸ்ஸுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு நிறைய தடவை சாலை மறியெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். ஆஃபீஸர் எதுவும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. பொன்னம்பராயிலேருந்து வர்ற பஸ்ஸு வர மாட்டேங்குது. பிள்ளைய பள்ளிக்கூடம் வர ரொம்ப சிரமமாக இருக்குது. திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருகே கரடி அட்டகாசம் அதிகரித்துள்ளது. சமீபத்தில் மலையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தோட்டத்திற்குள் புகுந்த கரடி அங்கிருந்த பாசன பைப்லைன்களை சேதப்படுத்தியது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் வனத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக கரடியை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாலப்பள்ளி கிராமத்தில் 33 பழங்குடியின குழந்தைகள் படித்து வந்த அரசு தொடக்கப்பள்ளி மூடப்பட்டதால் அவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கு செல்ல 5 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்க வேண்டியிருப்பதால் அவர்களின் பெற்றோர் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதில்லை என்கின்றனர் ஊராட்சித் தலைவர் மதன். பள்ளியை மீண்டும் திறக்க கோரி பெற்றோர் மற்றும் அரசியல் கட்சியினர் காத்திருப்பு போராட்டம் நடத்திய நிலையில் செப்டம்பர் 8ஆம் தேதிக்குள் பள்ளியை மீண்டும் திறப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். எல்லாம் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகணும். பாட்டாளி போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அம்மா அப்பா எல்லாம் பயந்துட்டு பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. 3 பேர் 4 பேர் தான் போகுது. அதனால் பயந்துட்டு மற்ற பிள்ளைங்களெல்லாம் படிக்காமல் வீட்டில் தான் இருக்காங்க.
ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கோவை மலர் சந்தையில் பூ விற்பனை சூடுபிடித்துள்ளது. கேரளாவுக்கு அருகில் அமைந்துள்ளதால் அங்குள்ள வியாபாரிகள் கோவை மலர் சந்தைக்கு வந்து பூக்களை வாங்கிச் செல்கின்றனர். அதோடு கோவையில் வசிக்கும் கேரள மக்களும் சந்தைக்கு வந்து பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். மல்லி 800 ரூபாய்க்கும், ரோஜாக்கள் 300 ரூபாய்க்கும், வெள்ளை சாமந்தி 400 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன. கேரளாவில் ஓணம் பண்டிகை களைகட்டி வரும் நிலையில் திண்டுக்கல்லில் இருந்து டன் கணக்கில் பூக்கள் விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு கேரளாவில் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ஓணம் பண்டிகை பெரிய அளவில் கொண்டாடப்படவில்லை. இதனால் வாடாமல்லி பூ கிலோ 5 ரூபாய்க்கு மட்டுமே விற்றது. விவசாயிகள் இதனால் பெரும் நஷ்டத்தை சந்தித்தனர். ஆனால் இந்த ஆண்டு நிலைமை தலையீடாக மாறியுள்ளது. கேரளாவில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுவதால் திண்டுக்கல் பூ மார்க்கெட்டிலிருந்து கடந்த 10 நாட்களாக தினமும் 10 முதல் 15 டன் வரை வாடாமல்லி, செண்டு மல்லி, மல்லிகை போன்ற பூக்கள் கேரளாவிற்கு விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. வாடாமல்லி கிலோ 200 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளனர். போன வருஷம் 10 ரூபா 20 ரூபா அதிகபட்சம் 50 ரூபா போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 200 ரூபா வரைக்கும் வாடாமல்லி போயிட்டு இருக்கு. செண்டு மல்லி 100 ரூபா 120 ரூபா போயிட்டு இருக்கு. கோழிக்கொண்டை 70 ரூபா 80 ரூபா போயிட்டு இருக்கு. அரளிப்பூ பார்த்தீங்கன்னா 150 ரூபா 200 ரூபா போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் டோட்டலாகவே ஒரு குறைஞ்சது இந்த 10 நாளாகவே ஓணம் பண்டிகை முன்னிட்டு ஒரு 10 நாள் சரக்கு மட்டும் டெய்லியும் ஒரு 10 டன் 15 டன் பூ திண்டுக்கல் பூ மார்க்கெட்லேருந்து கேரளாவுக்கு போயிட்டு தான் இருக்கு. வேலூரில் காதல் திருமணம் செய்த பட்டியலின இளைஞரின் தாய் கடத்தப்பட்டு கண்மூடித்தனமாக தாக்கப்பட்டதாக 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருமலைக்கோடியைச் சேர்ந்த பொருளனும் வேறொரு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணும் கடந்த 25ஆம் தேதி காதல் திருமணம் செய்துள்ளனர். ஆனால் தங்கள் மகள் கடத்தப்பட்டதாக அரியூர் போலீசில் பெண் வீட்டார் புகார் அளித்துள்ளனர். இது பற்றிய விசாரணைக்கு பெறப்பட்ட தன்னையும் மருமகளையும் பெண் வீட்டார் கடத்திச் சென்று தாக்கியதாக பொருளனின் தாய் சூரியகாந்தி போலீசில் புகார் அளித்துள்ளார். 25ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு. இப்போ நேற்று போலீஸில் இது பண்ணுறாங்க, வாக்குமூலம் கொடுக்கணும். நான் லவ் பண்ணி தான் போனேன், என்னை யாரும் கடத்திட்டு போகல, நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறதுக்கு தான் வந்துச்சு பாப்பா. நான் இட்டுன்னு வந்தேன். அங்கே வர்ற இடத்துல ஏரியா ட்ரமான்னு வச்சு என்னை அடித்து, என்ன மூக்கு இதெல்லாம் மொத்தம் அடித்து இங்கே அடித்தாங்க எல்லாம் அடித்து என்னை கீழே தள்ளிட்டு பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியைச் சேர்ந்த ராகுல் காந்தி என்பவரிடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி முருகேசன் என்பவர் 3 லட்சம் ரூபாய் கேட்ட நிலையில் முன்பணமாக 95,000 ரூபாயை பெற்றுள்ளார். சந்தேகமடைந்த ராகுல் காந்தி நேரில் விசாரித்தபோது தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். முருகேசன் கடந்த 20 ஆண்டுகளாக பலரிடம் கோடிக்கணக்கில் பணம் பெற்று மோசடி செய்தது தெரியவந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை திருப்பரங்குன்றத்தில் சீரான குடிநீர் விநியோகம் செய்ய கோரி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றம் கோவில் அருகே திருமதில் தெருவில் உள்ள 1 மாதமாக குடிநீர் வரவில்லை என்பது மக்களின் குற்றச்சாட்டு. சில நாட்கள் மட்டும் சிறிது நேரமே தண்ணீர் வருவதால் வீட்டுக்கு தேவையான குடிநீரை பிடிக்க முடியவில்லை என்றும் மக்கள் கூறுகின்றனர். புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்பதால் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடிநீர் விநியோகம் சீராகும் என அதிகாரிகள் கூறியதால் மறியல் கைவிடப்பட்டது. நாய்களின் உயிர்களுக்காக கவலைப்படுபவர்கள் மனித உயிர்களுக்காகவும் கவலைப்பட வேண்டும் என நடிகை ரோஹிணி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்ற தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மனிதர்கள் மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என கூறினார். இப்பொழுதெல்லாம் நாய்களின் உயிர்களுக்காக நிறைய பேர் கவலைப்படுகிறார்கள். ஆனால் மனித உயிர்களுக்காக கவலைப்படுங்கள் என்று காலங்காலமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதிகாரத்தால் எங்களை ஒடுக்கக்கூடாது. எல்லாரும் பல்லக்கில் ஏறிக்கொண்டால் பல்லக்கு தூக்கிகள் யார் என்றால் நீங்கள் ஏன் பல்லக்கில் ஏற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக நடப்போம் என்று சொல்வதனுடைய உள்ளர்த்தம் தான் இது. தமிழகத்தில் வரும் 8ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2 நாட்களுக்கு வட தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் எனவும் அப்போது பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னையிலும் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழாவை முன்னிட்டு 31 நாள் விரதம் இருக்கும் பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். இக்கோயிலில் பிரசித்தி பெற்ற தசரா திருவிழா வரும் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதையொட்டி நேர்த்திக்கடனாக பல்வேறு வேடமணிவோர் கோயிலில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். இதனால் முத்தாரம்மன் கோயில் வளாகத்தில் ஏராளமானோர் குவிந்ததால் பக்தர்கள் 2 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து தரிசனம் செய்தனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்கள் விற்பனை களை கட்ட தொடங்கியுள்ளது. ஓணம் பண்டிகையின் முக்கிய அம்சமான அத்தப்பூ கோலத்திற்காக மல்லிகை, பிச்சு, சம்பங்கி உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்கள் டன் கணக்கில் குவிந்துள்ளன. தற்போது பிச்சிப்பூ 1 கிலோ 500 ரூபாய்க்கும் மல்லிகை 800 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் விலை மேலும் உயரக்கூடும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். திருப்பூர் முதலைப்பாளையத்தில் மாநகராட்சி குப்பைகள் கொட்டப்படுவதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாறை குழிகளில் கொட்டப்படும் குப்பைகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போராட்டக்காரர்களுடன் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட அனைவரையும் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். சேலம் 5 ரோடு பகுதியில் உள்ள இந்திய மருத்துவ சங்க கட்டடத்தின் அருகே செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி மருத்துவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளுக்கு அந்த கடை இடையூறாக இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். 1 மாதத்திற்குள் கடை இடமாற்றம் செய்யப்படும் என வட்டாட்சியர் உறுதியளித்ததை அடுத்து மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள கேவி ஆலங்குளம் பகுதியில் சரியான நேரத்தில் பேருந்து வராததை கண்டித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் பேருந்து வசதி கேட்டு கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் பேருந்தை சிறைபிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. கர்நாடகா அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 43,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதை தண்ணீரில் மூழ்கி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நடப்பாட்டில் மட்டும் காவிரி ஆற்றில் தற்போது 5வது முறையாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள 590 கிலோ கஞ்சாவை சென்னை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்துள்ளனர். கும்மிடிப்பூண்டி பகுதியில் அவர்கள் நடத்திய சிறப்பு வாகன சோதனையில் இவை பிடிபட்டதாக அதிகாரிகள் கூறினர். கஞ்சாவை கடத்தி வந்ததாக 6 பேரை கைது செய்த அதிகாரிகள் 2 வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். இவர்கள் மாநிலங்கள் மற்றும் சர்வதேச அளவில் கஞ்சா கடத்தும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்ததாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கூறினர். உலக பொருளாதார சூழல் மோசமாக இருந்தபோதும் அவற்றையும் மீறி இந்திய பொருளாதாரம் 7.8 விழுக்காடு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செமிகண்டக்டர் தொடர்பான கருத்தரங்கில் பேசிய பிரதமர் இந்தியாவில் உருவாக்கப்பட உள்ள சின்னஞ்சிறு செமிகண்டக்டர் சிப்கள் உலகில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். கச்சா எண்ணெய் கருப்பு தங்கம் போல் கருதப்படுவதாகவும் ஆனால் செமிகண்டக்டர் சிப்புகள் வைரம் போன்று மதிப்புள்ளதாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். முன்னாள் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கர் பதவி விலகலுக்கு பின் தனக்கு ஒதுக்கப்பட்ட அரசு வீட்டில் தங்காமல் ஹரியானா அரசியல் தலைவர் ஒருவரின் பண்ணை வீட்டில் குடியேறியுள்ளார். பாதுகாப்பு கருதி அவர் இம்முடிவை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துணை ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகி 40 நாட்களுக்கு பின் தனது அரசு வீட்டை காலி செய்துவிட்டு இந்திய தேசிய லோக்தள தலைவர் அபய் சௌதாலா வீட்டில் தங்கர் தங்கியுள்ளார். தங்கருக்கு சொந்த வீடுகள் இருந்தபோதும் அரசு வீடும் ஒதுக்கப்பட்டதும் வேறு ஒருவருக்கு சொந்தமான பண்ணை வீட்டை அவர் தேர்ந்தெடுத்துள்ளது கவனம் பெறுகிறது. இமாச்சல பிரதேசம் குலு மாவட்டத்தில் உள்ள ஆனி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரு வீடு இடிந்து விழுந்தது. ஏற்கனவே அந்த வீடு காலி செய்யப்பட்டிருந்ததால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இந்த நிலச்சரிவால் அப்பகுதியைச் சுற்றியுள்ள மற்ற வீடுகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என கூறப்படுகிறது. 2 ஆண்டு இடைவெளியில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். Sure.
டெல்லியில் தொடர் கனமழை மற்றும் யமுனையில் அதிகரிக்கும் வெள்ளம் காரணமாக லோஹாபுல் பாலத்தில் இன்று மாலை 5 மணி முதல் போக்குவரத்து நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி முழுவதும் நேற்று முதல் தொடர்ந்து கனமழை பொழிந்து வருகிறது. யமுனை நதியில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்கிறது. இதன் காரணமாக டெல்லியின் அதிமுக்கிய மற்றும் பழமை வாய்ந்த இரும்பு பாலமான லோஹோபுல் வழியே இன்று மாலை 5 மணி முதல் போக்குவரத்து நிறுத்தப்படும் என்று சதாரா மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக யமுனை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மழையின் தாக்கம் குறைந்த பிறகும் ஆற்றில் அபாய கட்டத்தை தாண்டியே வெள்ளம் ஓடுகிறது. கரையோரத்தில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர். இது தொடர்பான ட்ரோன் காட்சிகள் வெள்ளத்தின் வீரியத்தை உணர்த்துகின்றன. ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளதால் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஆப்பிள் மற்றும் பேரிக்காய்களை ஏற்றிச் சென்ற 1000க்கும் மேற்பட்ட லாரிகள் சிக்கி தவிக்கின்றன. கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக நெடுஞ்சாலை ஒரு வாரமாக மூடப்பட்டுள்ளது. இப்போது ஆப்பிள் மற்றும் பேரிக்காய் அதிகமாக விளையும் பருவம் என்பதால் பழ வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு லாரியிலும் 5 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை மதிப்புள்ள பழங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. உலக அளவில் ஒவ்வொரு 4 மணி நேரத்திற்கும் 600 கார்களை விற்கும் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் அறிமுகமானதிலிருந்து இதுவரை 600 கார்களை மட்டுமே முன்பதிவு செய்துள்ளது. டெஸ்லா கார்களின் விலை 60 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதும் இறக்குமதி வரி போன்றவையே முன்பதிவு மந்தமாக இருப்பதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு சீனாவிலிருந்து 350 முதல் 500 கார்களை இந்தியாவுக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. முதல் தொகுதி செப்டம்பர் மாதம் இந்தியா வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜிஎஸ்டி குறைக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பால் ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவில் கார் விற்பனை கடுமையாக சரிந்துள்ளது. இதனால் வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. நாட்டின் மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனமான மாருதி சுசுகியின் விற்பனை 8% சரிந்துள்ளது. ஹூண்டாய் நிறுவனத்தின் கார்கள் விற்பனை 11%, டாடா மோட்டார்ஸ் நிறுவன கார்கள் விற்பனை 7%, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவன கார்கள் விற்பனை 9% சரிந்துள்ளது. ஆகஸ்டில் டொயோட்டாவின் ஒரு கார் கூட விற்கப்படாத நிலையில் JSW, MG மோட்டார் நிறுவனத்தின் கார்களின் விற்பனை மட்டும் அதிகரித்துள்ளது. வரும் செப்டம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி குறைப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பண்டிகை காலத்தில் விற்பனை அதிகரிக்கும் என வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளன. அமெரிக்காவில் அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிராக தொழிலாளர்களும் மாணவர்களும் போராட்டங்களில் குதித்துள்ளனர். வாஷிங்டனை போல் சிகாகோவிலும் ராணுவத்தினரை குவிக்க வாய்ப்பிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். ட்ரம்ப் தனது கொள்கைகளை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி போராடி வருகின்றனர். சிகாகோவில் குற்றச்சம்பவங்கள் அதிகம் நடப்பதாக குற்றம் சாட்டியிருந்த அதிபர் ட்ரம்ப் விரைவில் அதை கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக அறிவித்திருந்தார். சீனா நாளை பிரம்மாண்டமாக வெற்றி விழா கொண்டாட உள்ள நிலையில் அதில் பிரதமர் மோடி பங்கேற்காதது கவனம் ஈர்ப்பதாக உள்ளது. 2ஆம் உலகப் போரில் ஜப்பானை வீழ்த்தியதன் 80வது ஆண்டை சீனா நாளை பிரம்மாண்டமாக கொண்டாட உள்ளது. இதில் ரஷ்ய அதிபர் புட்டின், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உள்ளிட்ட 26 உலக தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இக்கொண்டாட்டத்தில் தனது நட்பு நாடுகள் பங்கேற்பதில் ஜப்பானுக்கு உடன்பாடு இல்லை. இதை ஜப்பான் வெளிப்படையாகவே தெரிவித்துவிட்டது. இந்த சூழலில்தான் வெற்றி விழாவில் பங்கேற்பதை தவிர்த்துள்ளார் பிரதமர் மோடி. இத்தனைக்கும் இந்நிகழ்வுக்கு 2 நாட்கள் முன்பு வரை மோடி சீனாவில் தான் இருந்தார். அதே நேரம் சீனாவுக்கு செல்லும் முன் ஜப்பானுக்கும் சென்று உறவுகளில் சமநிலை இருக்குமாறு பார்த்துக் கொண்டார் பிரதமர் மோடி. இந்தியாவின் வெகு சில நீண்டகால நண்பர்களில் ஜப்பானும் ஒன்று. சீனாவுக்கு சென்று ஜப்பானின் நீண்டகால நட்பை இந்தியா கெடுத்துக் கொள்ள விரும்பவில்லை என தெரிகிறது. அதே சமயம் வெற்றி விழாவில் பங்கேற்காதது மூலம் சீனாவுடன் தாங்கள் முழுமையாக நெருங்கவில்லை என உலகிற்கு காட்டுவதும் இந்தியாவின் ஒரு வியூகமாக இருக்கக்கூடும் என்கின்றனர் சர்வதேச அரசியல் நிபுணர்கள். AI தொழில்நுட்ப பயன்பாடு பரவலாகும் போது உலகெங்கும் வாரத்தில் 4 நாட்கள் பணி என்ற நடைமுறை பிரபலமடையும் என NVIDIA நிறுவன தலைமை அதிகாரி ஜென்சன் ஹுவாங் கூறியுள்ளார். அதே நேரம் AI பயன்பாடு அதிகரிப்பால் பணிச்சுமை அதிகரித்து எப்போதும் பரபரப்பாக வைத்திருக்கும் நிலைமை ஏற்படலாம் என அவர் கூறியுள்ளார். இதற்கு முன் நிகழ்ந்த ஒவ்வொரு தொழிற்புரட்சியும் சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வந்ததாகவும் AI-யின் எழுச்சி 4 நாள் வேலை முறை உருவாக காரணமாகலாம் என்றும் கூறினார்.
இந்தோனேஷிய நாட்டில் மக்கள் போராட்டத்திற்கு பணிந்து எம்பிக்களுக்கான சலுகைகளை அந்நாட்டு அரசு குறைத்துள்ளது. தென்கிழக்காசிய நாடான இந்தோனேஷியாவில் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலவி வருகிறது. விலைவாசி உயர்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் எம்பிக்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு பல்வேறு சலுகைகளும் வழங்கப்பட்டுள்ளது. இதை எதிர்த்து நாடெங்கும் மக்கள் போராட்டம் வெடித்தது. துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் இருந்தனர். இந்நிலையில் எம்பிக்களுக்கான சலுகைகளை குறைப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. பாமக தலைவர் அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது குறித்து நிர்வாகிகளுடன் நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டார். திண்டிவனம் அருகே தைலாபுரம் இல்லத்தில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பது குறித்த ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்துள்ள அறிக்கை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் கின்னூர் மாவட்டத்தில் உள்ள நாத்வா அணை அருகே பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. மலைப்பகுதியிலிருந்து பாறைகளும் மண்ணும் சரிந்து விழுந்ததால் நாத்வா செல்லும் மாற்றுச்சாலை மூடப்பட்டது. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் புகை மூட்டம் காணப்பட்டது. இந்த நிலச்சரிவில் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என இமாச்சல பிரதேச மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. நிலச்சரிவு காரணமாக போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கார் மீது பெரிய பாறை விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதில் காருக்குள் இருந்த இருவர் நூழ்நிலையில் உயிர் தப்பினர். இருப்பினும் காரின் முன்பகுதி பலத்த சேதம் ஏற்பட்டது. கரித்வாரிலிருந்து நைனிடால் உயர்நீதிமன்றத்திற்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் மலைப்பாதையில் சென்றபோது இந்த விபத்து நேரிட்டது. மலைப்பாதைகளில் மிக கவனமாக செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மராத்தா இடஒதுக்கீடு பிரச்சினை தொடர்பான வரைவு அறிக்கையை இறுதி செய்துள்ளதாக மாநில அமைச்சர் ராதாகிருஷ்ண விகே பாட்டீல் தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கை அடிப்படையில் ஜரங்கேவுடன் பேசப்படும் என்றும் இதில் சாதகமான முடிவு கிடைக்கும் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மும்பை சிஎஸ்டிஎம் ரயில் நிலையத்தில் திரண்டிருந்த இடஒதுக்கீடு போராட்டக்காரர்கள் உயர்நீதிமன்ற ஆணைப்படி அகற்றப்பட்டனர். ஆசாத் மைதானத்தில் இருந்தும் போராட்டக்காரர்களை அகற்ற காவல்துறையினர் குவிந்துள்ளனர். இதனால் மும்பையில் பதற்றம் நிலவுகிறது. பாகிஸ்தானுடன் நட்பு தேவைப்படுவதால் இந்தியாவுடனான உறவை ட்ரம்ப் தூக்கி எறிந்துவிட்டதாக அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலிவன் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் குடும்பத்தினர் நடத்தி வரும் பல்வேறு வணிகங்களில் முதலீடு செய்ய பாகிஸ்தான் முன்வந்துள்ளதாகவும் இதன் காரணமாகவே இந்தியாவுடனான உறவை அவர் துண்டித்துள்ளதாகவும் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் ஜாக் சுலிவன் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் இச்செயலால் அமெரிக்காவின் மற்ற நண்பர்களும் விலகத் தொடங்குவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார்.